ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன செய்தி. நம்ம லேடிஸ் எல்லாருமே மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளிச்சு கோலம் போடுவோம். ஆனால் அந்த கோலம் போடுறதுல பலன் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வீடு அழகாக இருக்கிறதுக்கு காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட், ஓகே, இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதுக்கும் மீறி ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கல் கோலப்பொடி இருக்கு இல்லையா, கோலமாவு அந்த கல் வந்து கோலமாவு கல்லுன்னு இருக்கும், அதை வந்து பொடியாக்கி கொண்டு வருவாங்க. அதை வாங்கி மட்டும்தான் நம்ம கோலம் போடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. கோலம் போடுறதுல காலையில் எந்திரிச்ச உடனே இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? எனக்கு வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க. என்னென்னா, நம்ம அந்த கோலம் போடுறப்போ அந்த கோலம் மாவில் வந்து பச்சரிசி வந்து கலந்துக்கணும். பச்சரிசி வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பச்சரிசியோடு சேர்த்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஐயர் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சரிசியை மட்டும்தான் கோலம் மாவை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. நம்மளும் அப்படி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பைசா செலவாகும், அவ்வளோதான். அதுக்காண்டி பச்சரிசி மாவு பாதியும் கோலம் மாவு பாதியும் சேர்ந்து கோலம் போடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இதைத்தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பச்சரிசி மாவுலேயே கோலம் போடணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட்டுன்னு பாருங்கள். அந்த பக்கெட்டில் கிட்டத்தட்ட 3/4 பக்கெட் இருக்குது. இந்த மாவெல்லாம் நான் வந்து இன்றைக்கி போய் அரைக்க போகிறேன். இதில் லேசாக 1-2 வண்டு இருக்குது. ஆனாலும் சரி, பரவாயில்லை, நம்ம அப்படியே 1-2 தான் கோலம் மாவுக்கு தானே, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் அரைக்க போகிறேன். அரைச்சி கோலம் மாவு இல்லாமல் நான் இந்த இது மட்டும் வச்சு நான் கோலம் போட போகிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நான் பச்சரிசி மாவு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கோலப்பொருளை கலந்து போட்டுட்டு இருந்தேன். பச்சரிசி மாவுலேயே கோலம் போடணும். ஆனால் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் கோலம் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். இப்போ இந்த மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்து நான் வச்சுக்க போகிறேன். இவ்வளோ பச்சரிசி நம்ம என்ன செய்ய போகிறோம்? அரைச்சி கோலம் போட்டால், அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு, இந்த வண்டுகள் வந்து இதை வந்து அதுக்கு தான் இன்றைக்கி மசாலா பொடி அரைக்க போகிறாங்களே, அதோடு சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வர போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஸ்டோர் ரூமில் எதேச்சியாக பார்க்குறப்ப கிடச்சிது இந்த பச்சரிசியெல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு ஜீவன்களுக்கு ஒரு பசி ஆற்றுறது ரொம்ப நல்லது. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.